ஆயக்கிழமைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம பேசாத ஒரு டாப்பிக்கு, ஆனால் ரொம்ப காமனான டாபிக். சர்க்கம்சிஷன் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஆண் குறியினுடைய முன்தோல் நீக்குதல். இது நல்லதா கெட்டதா? நிறைய குழந்தைகள் வர்றாங்க. இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு நிறைய ஏராளமான பேர் வர்றாங்க. உலகத்தில் வரலாற்றில் பார்க்கும்போது இந்த ஆண்குறியினுடைய முன்தோலை நீக்கிறது எவ்வளவு காலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஈஜிப்ட் நாட்டில் 2400 பிசியிலேருந்து இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலேருந்து இருக்குது. இந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா ஆண்குறியினுடைய முன்தோல் நீக்கிறத ஈஜிப்ட் சித்திரங்களில் பார்க்கலாம். ஒருத்தர் அந்த முன்தோல் நீக்கிறத படத்தில் சித்திரங்களாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு முன்தோல் நீக்கிறத இந்த படங்களில் பார்க்க முடியும். பல்வேறு படங்கள் உலகம் முழுவதும் இருக்குது இந்த முன்தோல் நீக்கிறது. இந்த முன்தோல் நீக்கிறது அப்படின்றது, ஆண்குறியினுடைய முன்தோல் நீக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 60லேருந்து 90% ஆண்களுக்கு இதை பண்ணுறாங்க. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கேன்சர் 3 மடங்கு குறைகிறது முன்தோல் நீக்கிறதுனால. ஏன்னா அந்த ஸ்மெக்மா என்ற ஒரு செக்ரீஷன் அங்கே தங்குறது, ஹியூமன் ஹெச்பிவி வைரஸ் அங்கே இருக்கிறது, அங்கே அழுக்கு படறது, இதெல்லாமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. அதே போல் ஹெச்ஐவி கம்மியாக வருது. முன்தோல் நீக்கியிருக்கவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று கம்மியாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஆனாலும் கூட இப்போ இந்தியன் அசோசியேஷன், அமெரிக்கன் குழந்தைகள் பீடியாட்ரிக் அசோசியேஷன் எல்லாருக்கும் இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாலிசியாக சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் குழந்தைகள் அதை பண்ணுறாங்க. நியூசிலாண்டில் ஒரு 500 ஆண் குழந்தைகளை ஒரு நீண்ட நாள் ஃபாலோ பண்ணதில், பிறந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து, ஒரு முன்தோல் நீக்கிய குழந்தைகளுக்கு குறைவாக, கிட்டத்தட்ட 14% குறைவாக கிருமி தொற்று வருது ஆண் உறுப்பில். அதே மாதிரி ஆண் உறுப்பில் போய் மூடி இருக்கிற தோல் மூடுறது என்பது குறைவாக இருக்குது. சில நேரங்களில் இந்த முன்தோல் நீக்கினவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, சிறு வயதில் அந்த சிறுநீர் தாரையில் ஒரு இன்ஃபெக்ஷன் லேசாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமாக. மற்றபடி பெருமளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் தருமபுரின்னு ராஜன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ராஜன். சார், எனக்கு 45 வயசு ஆகுது சார். ஓகே சார், எனக்கு மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் உறவு வச்சுக்க முடியுது. சரி. அந்த இந்த வயசு அப்படி தான் இருக்குமா சார், இல்லை அதில் எதாவது நம்ம பிரச்சனை இருக்குமா சார்? பொதுவாக எத்தனை முறை செக்ஸ் வைக்கிறீங்கன்றது பல விஷயங்களை பொறுத்துங்க. உங்களுக்கு செக்ஸில் இருக்க ஆர்வம், செக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்போஷர். இப்போ மனைவி பிரிஞ்சு சிங்கப்பூரில் இருக்கார், அவர் செக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். மனைவியோடு இருக்கார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார், உறவு நல்லா இல்லை, அப்போ கம்மியாக இருக்கும். பல விஷயங்கள் மல்டி ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு காரணிகளை கொண்டது. ரொம்ப செக்ஸில் ஆர்வம் இருக்குது, இல்லை 2-3 மனைவிகளை வச்சுருக்கிறீங்க, ஒரு செக்ஸு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நிறைய செக்ஸ் பண்ணுவீங்க. இதில் ஒரு மனைவி இருக்காங்க, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கிறீங்க, இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தால் கம்மியாகவும் இருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். சரிங்க சார். இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் சார்.
அது ரைட்டு, சண்டையில எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படிதான். நல்லதா இருக்கிறோம். இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் உடலுறவு கொள்ள முடியுது. நிறைய வச்சுக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள், டெய்லி பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப குறைவாக அது மாதிரி பண்ண முடியறதில்ல சார். அது மாதிரி பண்ண முடியறதில்ல. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்குது. அதைத்தான் சொல்ல, விரைப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா மருத்துவர் அணுகி இதை சரி பண்ணிக்கங்க, உடனடியாக உங்களுக்கு நல்லாயிடும். இதுக்கான ஏன்னா ஒரு முறை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, உங்கள் மனைவி கிட்ட அப்ரோச் பண்ணும்போது செக்ஸ் சரியாக இல்லைனாலே மன அழுத்தம் வந்துடும் உங்களுக்கு. நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோன்ற உணர்வு வந்து பிரச்சனைகள் அதிகமாகும். சரிங்க சார். அதனால நீங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணிக்கங்க. சரிங்க சார். தேங்க்யூ. இதை முதல்ல வந்து, ரெண்டாவது இந்த வயதில் இந்த மாதிரி விரைப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓஹோ, சரிங்க சார். அதனால நீங்கள் இதை ஒரு கவனம் எடுத்துக்கொண்டு நீங்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். சரிங்க சார். நன்றி சார். நன்றி நன்றி. இப்போது முன்தோல் நீக்காதவங்களுக்கு பின்னால் சர்க்கரை நோய் வரும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து முன்தோலில் டேமேஜ் வரலாம், முன்தோல் இறுக்கமாக வீங்கலாம். சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நிறைய கண்டுபிடிக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கும் இந்த கிருமி தொற்று, முன்தோல் நீக்காதவர்களுக்கு கிருமி தொற்று வந்து 1000க்கு 14 பேருக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்தோல் நீக்கியவர்களுக்கு 1000க்கு 1 அல்லது 2 பேருக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எப்போதும் அந்த முன்தோலை சுற்றி கிருமிகள் எப்போதும் இருக்கலாம், அதனால இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் என்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசினோம். கேன்சர் பற்றி பார்க்கும்போது 1 மில்லியன் ஆண்களுக்கு, 10 லட்சம் ஆண்களுக்கு 10 கேசஸ் வந்து கேன்சர். அதாவது ஒரு லட்சத்துக்கு ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து ஆணுறுப்பில் கேன்சர் வருது. ஆனால் இந்த முன்தோல் நீக்காதவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மடங்கு அதிகமாக வருகிறது. ஏன், எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா, அமெரிக்காவில் சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பராமரிக்கிறது கொஞ்சம் அழுக்கு சேரலாம், கிருமிகள் சேரலாம். அடுத்து வந்து முன்தோல் வந்து மூடிக்கலாம், உள்ளே வந்து ஸ்மெக்மா என்ற திரவம் இருக்கலாம். எப்போ டெய்லி ஸ்மெக்மா சுரக்கும், ஆனால் க்ளீன் பண்ண முடியலைன்னா பழைய ஸ்மெக்மாலாம் அங்கே உள்ளே மாட்டிக்கும். அதே மாதிரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து உள்ளே இருக்கும். அதே மாதிரி சில கான்செப்ட் முன்னால் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா, அந்த ஸ்மெக்மா வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உண்டு பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பால்வினை நோய்களை பொறுத்த வரைக்கும் முன்தோல் நீக்காதவர்களுக்கு பால்வினை நோய்கள் அதிகமாக வருகிறது. சிஃபிலிஸ் வருது, காண்டைலோமா வருது, ஷாங்கராய்டு, ஹெர்பிஸ் என்ற நோயெல்லாம் வருது, அக்கி, அணுறுப்பில் வரக்கூடிய அக்கியெல்லாம் வருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மணிகண்டன் பேசுறேன், விருகம்பாக்கத்துல இருந்து. சொல்லுங்கள் மணிகண்டன். சார் இப்போ என்ன பிரச்சனைனா, மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 5-6 months தான் ஆகுது. சரி. அது உடல் கொண்டு இருக்கும்போது அப்படியே சின்னதாகிடுது. ஒரு டைம் வந்தால் ஒன்று சின்னதாகிடுது, சீக்கிரமாக வந்துடுது. ஆணுறுப்பு சின்னதாகிடுது, சீக்கிரம் விந்து வந்துடுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். இது ரெண்டையும் முழுமையாக சரி பண்ணிக்கலான்னு சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் எப்படி சார்? ஆனால் அடுத்த ஒரு 15 minutesல இன்னும் கொஞ்சம் நல்லா மறுபடியும் இதுவாகிற மாதிரி தெரியுது. அதுதான் இப்போ. ஆனால் ஒரே டைம்ல அது 2 முறை பண்ணுற மாதிரி எனக்கு. அப்படியா? ஆமாங்க சார். இது சரி பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை அதுக்கு வேற எதனா வழி இருக்கா சார்? இதை ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுமையாக நீங்கள் சரி பண்ணிக்கணுங்க. சில காரணங்கள் இருக்குது, என்ன காரணம்னு கண்டறிந்து இதை முழுமையாக சரி செய்து கொள்ளலாம். அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்.
பல்வேறு காரணங்கள் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆனா சீக்கிரமா விந்து வெளியே வந்துடுமா? அல்ல ஆணுறுப்புலேருந்து சீக்கிரம் விந்து வந்துடுமான்னு கேட்குறீங்களா? ஆமா ஆமா. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று ப்ரைமரியாக சொல்லுங்கள். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சில காரணங்கள்னால பிறவியிலேயே ஆரம்ப காலத்துலேருந்து சீக்கிரம் வர்றவங்க இருக்காங்க. அல்லது சில நேரங்களில் பதட்டம், பல்வேறு பயம், பல்வேறு புறக்காரணிகளாலேயும் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து சில பயிற்சிகள் மூலமாக ஸ்லோ பண்ணலாம், அல்லது சில மருந்துகள் மூலமாக பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே சார். வந்த உடனே அது சின்னதாயிடுது சார். அதான் சார் எனக்கு ஒன்றும் வந்துட்டு ஒரு உடனே சின்னதாயிடுது. விந்து வெளியான உடனே ஆணுறுப்பு சின்னதாகிறது இயல்பானதுங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது நார்மலுங்க. அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். நன்றி. இப்போது ஆணுறுப்பில் முன்தோல் நீக்கிறது என்பதை பொறுத்த வரைக்கும் பால்வினை நோய்கள் வரலாம். அதே மாதிரி மற்ற பல்வேறு பிரச்சனைகள், கிளாமைடியா போன்ற நோய்கள் வரலாம். அதே மாதிரி சர்க்கம்சிஷன், முன்தோல் நீக்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பிரச்சனைகள் வருது? ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், சர்க்கம்சிஷன், என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு வரலாம்? ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மி, 1%, 0.1%, ரொம்ப ரேர். சில பேருக்கு கிருமி தொற்று வரலாம் அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல. அடுத்து வந்து சில பேருக்கு வந்து ஊண்டு அந்த தையல் போட்ட இடம் பிரிஞ்சிடலாம். இந்த மாதிரி சில சிக்கல்கள் வரலாம். சில நேரங்களில் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து சில முஸ்லீம் போன்ற சில பேர் வந்து மருத்துவர்கள் அல்லாத லோக்கல் ஆட்கள் பண்ணுவாங்க. அதில் வந்து கிருமி தொற்று வரும். வந்து ஏதாவது ஒரு சுண்ணாம்பு மாதிரி வச்சு அதை பண்ணும்போது அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் ஆணுறுப்பே கட்டாகலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது, ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது, அதுக்கு சில விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? குமார், ஈரோடுங்க. சொல்லுங்கள் குமார். டாக்டர், எப்படி வச்சுக்கணும்? கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு. என்ன சந்தேகங்க? எப்படிலாம் செக்ஸ் வச்சுக்கலான்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு 550 முறைகளில் செக்ஸ் வச்சுக்கலான்னு. சரிங்க. பல்வேறு முறைகளையும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். சரிங்க. எந்தெந்த முறைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வருதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க. எந்த முறைகளில் உங்களுக்கு சரியாக வரலையோ அதெல்லாம் பிடிக்கலை, உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் மனைவி பிடிக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்குன்னு ஒரு முறை இல்லை. இதை தவிர இந்த விஷயங்கள்லாம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயந்தாங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் வாங்கி படிங்க. தாம்பத்திய உறவு பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நல்ல புத்தகங்கள், மருத்துவர்கள் எழுதின வாங்கின புத்தகங்களை வாங்கி படிங்க. அடுத்து உறவுகள் பற்றி, கணவன் மனைவி உறவு பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். இந்த புத்தகங்கள்லாம் படிங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பல்வேறு விஷயங்களை கொடுக்கும். தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உலகம் முழுவதுமே பெரும்பான்மையான ஆண்கள் பெண்கள் வந்து ஒரே ஒரு முறையில் தான் பண்ணுறாங்க. ஏராளமான முறைகளில் செக்ஸ் பண்ணலாம், ஆனால் பெரும்பாலும் அவங்க ஏராளமான முறைகளை பயன்படுத்துறதில்லை. ஸோ செக்ஸ் வந்து ஏராளமான முறைகளை பயன்படுத்தி பல்வேறு பொசிஷன்லையும் பண்ணலாம். அதை முயற்சி பண்ணுங்கள். நன்றி. இப்போது இந்த முன்தோல் நீக்கும் போது என்னென்ன லாபம் அப்படின்னா, ஆணுறுப்பை க்ளீனாக வச்சுக்கிறது ஈஸி. அதே மாதிரி மெடிக்கலாக பார்த்தோன்னா முன்தோல் நீக்கினா பெட்டர், நல்லது. கிருமி வர்றதில்லை, கேன்சர் வர்றதில்லை, பால்வினை நோய்கள் குறைவாக வருது. அதே போல் பல பேர் வந்து ரிலீஜியஸாக
இதை பண்ணுறாங்க. முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கன் வந்து கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரிலீஜியன் இல்லாமலே இதை பண்ணுறாங்க. அடுத்து வந்து நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ஆணுறுப்பு பெருசாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்தோலை நீக்குங்க. முன்தோலை நீக்கி ஆணுறுப்பு வந்து பெருசாக தெரியும். சரி, எப்போ வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றது காரணங்கள் என்ன? கண்டிப்பாக பண்ணணுமான்னா தேவையில்லை. சில நேரம் எனக்கு வலி இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. பல பேர் வந்து ரிலீஜியஸ் காரணங்களால் வேணான்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஹிந்துக்கள் பல பேர் வேணான்னு நினைக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார், இல்லை ஒரு டவுட் கேட்கணும் சார். சொல்லுங்கள் மேடம், கேளுங்க. இல்லைங்க சார், ஆண்களுக்கு செக்ஸ் வந்து எதனாலங்க சார் அதிகமாக இருக்குங்க? எதனால? அதாவதுங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தப்பாத்துக்கங்க சார். இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேங்க சார். சொல்லுங்கள் மேடம், நீங்கள் கேளுங்க. இந்த கேள்வியில் கேட்கணுன்னு தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். சொல்லுங்கள், என்ன கேள்விங்க உங்களுக்கு? ஹஸ்பண்ட் நிறைய செக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அந்த உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்குங்க சார். நல்லதானே, செக்ஸ் பண்ண வேண்டியதானே ரெண்டு பேரும்? இல்லைங்க சார், பட் நம்ம வந்து டயர்டாக இருக்கோம், இல்லை அப்படின்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன். எதுனா அதாவதுங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னங்க சார் பண்ணணும்? முதல்ல சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார். ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேரும் செக்ஸ் அளவில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. சில திருமணங்களில் ஆண்களுக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு குறைவாக இருக்கும். சில திருமணங்களில் பெண்களுக்கு செக்ஸ் உணர்வு கொஞ்சம் நார்மலாக இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண்கள் வந்து எப்பயோ பண்ணுறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை தான் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக கரெக்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பொதுவாக எல்லா நேரமும் அப்படி அமைகிறதில்ல. சில நேரம் ஆண்களுக்கு அப்போது என்ன பண்ணுறோன்னா, ஒரு பார்ட்னருக்கு கம்மியான உணர்வும் ஒரு பார்ட்னருக்கு அதிகமாகவும் இருந்தால் பல்வேறு தீர்வுகள் சொல்கிறோம். ஒன்று வந்து பார்ட்னர் கம்மியாக செக்ஸ் உணர்வு இருக்கிறவங்க வந்து எல்லா துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதெல்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால் செக்ஸ் பண்ணுறதுன்றதை விட்டுருங்க. உங்கள் ப்ரியாரிட்டி வந்து உங்கள் க்ளோஸ்னஸ் தான். செக்ஸு தான் ப்ரியாரிட்டி. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, மற்ற வேலைகள்லாம் அடுத்து தான். இன்னும் உங்கள் குழந்தையை கவனிக்கிறத விட உங்கள் கணவரோட செக்ஸ் பண்ணுறது முக்கியம். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகாமல் சேர்ந்து ஒத்த தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாச்சுன்னா, சில நேரம் பிரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவுக்கு இடியாக இருக்கும். அது அவங்களுடைய முன்னேற்றமே தடைப்படும். சண்டை வரதான் சார் செய்யுது. ரெண்டாவது, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு கட்டத்தில் வந்து செக்ஸ் ஸ்டார்வேஷன் இருக்கும். நம்ம சாப்பிடாமலே இருக்கிறோன்னு வச்சுங்க, உணவில் ஒரு அப்போது உங்கள் கணவருக்கு வெளியே ஒரு தொடர்பு வரலாம், உங்களுக்கு ஒரு தொடர்புகள் வரலாம். அந்த அட்ராக்ஷனாக இருக்கும், அது புதுசு. அப்போது அது வெளியே இன்னொரு பார்ட்னருக்கு தெரியாது. ரொம்ப தூரம் இது வளர்ந்த பிறகு தான், ரொம்ப சீரியஸான பிறகு, பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு போன பிறகு தான் இன்னொரு பார்ட்னருக்கு தெரியும். அப்போது அவங்க ரொம்ப பை த டைம் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாகவும் நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கணும். செக்ஸ் உறவு தாங்க இருக்கிற உறவுகளே ரொம்ப அந்யோன்யமான உறவு. சார் அதுக்கு நீங்கள் சார் பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, செக்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க வந்து சுய இன்பம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். செக்ஸு கம்மியாக உணர்வு இருக்கிறவங்க வந்து சுய இன்பம் எதுவும் பண்ணாதீங்க. ரொமான்டிக் நாவல் பாருங்கள், செக்ஸ் புத்தகங்கள் பாருங்கள். உங்கள் கணவர் வேணும் அப்படின்னாருனா நீங்கள் நோ சொல்ல வேண்டியதில்லை, அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ செக்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறது உடம்புக்கும் மனதிற்கும் நல்லது, அது தெரிஞ்சுக்கும் போது. டெய்லி ஒன்ஸு பண்ணலாம் செக்ஸு. நாங்களே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரு முறை பண்ணுங்கள். அது நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான எளிய ரகசியம். அது எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ முறை பண்ணுறீங்க? அப்படியா, அந்த மாதிரி சொன்னாங்க சார். ஏமா ஒரு நாளைக்கு 2 times பண்ணுங்கள். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணம் 2 வருஷம். 2 வருஷத்தில் 2 times நார்மல் தான்மா.
ரெகுலராக செக்ஸ் வைக்கலாம். இதுவே நீங்கள் 15 வருஷம் கழித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, என் கணவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, செக்ஸ் பண்ணவே மாட்டுறாரு. ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என் கணவருக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரு, என்ன பண்ணலாம். செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த உணர்வு வந்து அதிகமாக வரமாட்டேதுங்க சார். அதாங்க உண்மைங்க சார். பல விஷயங்கள் இருக்குங்க. உங்களை வளர்ப்பு செக்ஸ் தப்புன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. செக்ஸை பற்றிய இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் உங்கள் கணவர் செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உச்சகட்டம் வருதா? உங்களுக்கு முழுமையாக செக்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? இல்லைங்க சார், விருப்பம் இல்லை. இல்லைம்மா, உங்களுக்கு உச்சகட்டம் வர்ற வரைக்கும் உங்கள் கணவர் தூண்டுறாரா உங்களை? உங்களுக்கு கிளைமேக்ஸ் வருதா? கிளைமேக்ஸ் செட் ஆகுதான்னு கேட்குறீங்களா சார்? கிளைமேக்ஸ் வருதா? உச்சகட்டம் அவருக்கு விந்து வெளியேற்றும் போது ஒரு கிளர்ச்சி வரும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி அடைஞ்சு போதும் செக்ஸை வந்து அந்த தூக்கம், நல்ல தூக்கம் வரும், அந்த மாதிரி வருதா? புரியலங்க சார். இப்போ செக்ஸு முடிஞ்சோடனே ஒரு ஆழமான தூக்கம் அந்த மாதிரி உங்களுக்கு வருதா? இல்லை தூக்கத்துலேருந்து விழிப்பு வந்து அப்புறம் தூக்கமே சரியாக வர மாட்டேங்குதா? தூக்கமே சரியாக வரமாட்டேங்குங்க சார். அதுதான் காரணம். அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன நடக்குது, நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கு வந்து உச்சகட்டம் வர்ற வரைக்கும் உங்கள் கணவர் தூண்டுறதில்ல. அவர் செக்ஸில் ஈடுபடுறாரு, ஒரு 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றிடுவார், அவர் நல்லா தூங்கிடுவார். நீங்கள் நல்லா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்துட்டு செக்ஸில் ஈடுபட்ட உடனே நல்ல முழிப்பு வந்துடும். உங்களுக்கு உச்சகட்டம் அடையாததுனால தூக்கமே வராது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் தூக்கம் வராது. மறுநாள் காலையில் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். மறுநாளும் அவர் செக்ஸுக்கு கூப்பிட்டாருன்னா மறுபடியும் தொந்தரவு வரும். உங்களுக்கு உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் செக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு உச்சகட்டம் வந்ததுன்னா ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். மறுநாள் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, செக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அதாவது ஒரு தட்டில் சாப்பாடு இருக்குது, உங்கள் முன்னால் நீட்டுறாங்க, ஒரு வாய் வைக்கிறீங்க, அப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்கன்னு வச்சுங்க. அந்த பசி அடுத்த முறை திரும்ப தட்டு நீட்டும்போது நம்ம விரும்ப மாட்டோம், ஏன்னா சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாய் எடுத்தோடனே கொண்டு போய் வச்சுருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக். ஒவ்வொரு முறையும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது உங்களுக்கு உச்சகட்டம் வந்தால் உங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் வரும். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சிவா, திருச்சி சார். சிவா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு 28 வயசு சார். சரிங்க. ஸோ நான் அன்மேரிட் தான். சரிங்க. ஸோ மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் 10-15 நாளைக்கு அப்படியே தூக்கத்தில் போயிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான். சரி. மாதத்தில் எப்படி வாரத்தில் 2-3 தடவை கூட ஆயிடுது. என்ன காரணம் சார்? எனக்கு அந்த இதெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாதுங்க. தூக்கத்தில் விந்து வர்றது வந்து நீங்கள் ஆண்மையோட நல்லா உடல் நலத்தோடு இருக்கீங்கன்றதோட அடையாளம். அப்படிங்களா? மாதத்தில் எத்தனை தடவை வரலாங்க? டெய்லி நிறைய வரலாம். டைம் வந்து டெய்லி வரலாம். ஆமாம். இது அதான் இப்போ நான் படிச்சுக்கிற மாதிரி என்னால் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால லீனாக வேறு இருக்கணும் சார். இதனால் அந்த இருக்க சம்மந்தங்களா? அதாவதுங்க, நீங்கள் போலி மருத்துவர்களோட கட்டுரைகள் நிறைய படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்களா? தமிழர்கள் இன்னும் அந்த மாதிரி தாங்க இருக்கிறோம். நம்ம திரைப்படங்களும் சரி, மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வந்து கவலையே படுறதில்ல. எல்லா விஷயங்களையும் நம்ம முட்டாளாக இருக்கிறது நமக்கு சௌகரியமாக கூட இருக்குது. ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை பார்க்குறதுன்றது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு விஷயம் விஞ்ஞானபூர்வமானதா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே நமக்கு தெரியறதில்ல வாழ்நாள் முழுவதும். முதல்லங்க யார் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது, பல்வேறு விஷயங்களை பார்க்கணும். ஆனால் படிப்பறிவு இவ்வளவு இருந்தாலும் பெரும்பான்மையானவர்களுக்கு எளிமையான எது சயின்ஸு, எது நான் சயின்ஸு, எது சூடோ சயின்ஸு, எது தப்பாக சயின்ஸுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, இந்த விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல சார். அதுக்கப்புறம் அந்த விதைப்பை அந்த சூடு ஈட்டுனால கூட வெளியேறும் அப்படின்றாங்க. அது அப்படியே இருக்குங்களா? நம்ம உடம்பு எப்போதுமே 37 டிகிரிக்கு மேலே சூடாகாது. 38 டிகிரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஜுரம். ஜுரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 38 டிகிரி. குளிர்ச்சியும் ஆகாது நம்ம உடம்புல. ஒரு ஆளுக்கு 37லேருந்து 36, 35 வந்தால் அவர் சாக போகிறாருன்னு அர்த்தம். அதனால் குளிர்ச்சி சூடுன்ற கான்செப்ட் எல்லாம் உண்மை அல்ல. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் +2 சார். நிறைய படிங்க வாழ்க்கையில். யார் சொல்கிறத கேட்கணுன்றது உங்களுக்கு தெரியும். நல்ல இந்த துறையில் வல்லுநர்கள் சொல்லணும், போலி மருத்துவர்கள் சொல்கிறத கேட்கக்கூடாது. இந்த துறையில் அப்படி இல்லை, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்க,
வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே வள்ளுவர் தமிழில் சொல்லிட்டார் தெளிவாக. ஆனால் நமக்கு இன்னும் குழப்பம் தீரவே இல்லை தமிழர்களுக்கு. அதனால் நம்ம விஞ்ஞானபூர்வமாக எல்லா விஷயங்களையும் சிந்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம முக்கியமாக சர்க்கம்சிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது, தொடர்ந்து பேச போகிறோம். நாளைக்கும் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.